இப்போ நீங்கள் எங்கிட்ட வாரீங்க தாவேக்காவுக்கு ஒரு சீட்டு வேணும்னு, உங்கள் பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட ரூபா கேட்குறேன். இது நான் தான் குற்றவாளியை தவிர தாவேக்கா குற்றவாளி இல்லை. அந்த கிழட்டு முதலைகளையெல்லாம் தூக்கி கடாசிட்டு நேபாளத்தில் நடந்த பொது தேர்தலில் பல்வேர் ஷா அந்த நாட்டினுடைய அதிபராக முடிசூட்டப்பட்டார். காட்மாண்டில் பல்வேர் ஷா, கன்னி தமிழ்நாட்டில் விஜய். எங்கள் செய்தியை போட மாட்டீங்க, நீங்கள் எங்கள் செய்தியை சொல்ல மாட்டீங்க, எங்களை இருட்டடிப்பு செய்வதிலே நீங்கள் இன்பம் காணுவீங்க. இந்த வேலையை எல்லா ஊடகங்களும் செய்யும், குறிப்பாக சன் நியூஸ். திமுகவுக்கு கிரவுடு வரும், அது திரட்டப்பட்ட கும்பல். எங்களுக்கு வருகிறது தானாக வருகிற கூட்டம். வராதேன்னு சொன்னாலும் வருகிற கூட்டம். குழந்தை எடுத்துக்கொண்டு வராதீர்கள் என்று சொன்னாலும் குழந்தையோடு வந்து நிற்கிறாளே ஒரு தாய். கருணாநிதியினுடைய சொந்த மாவட்டத்தில் திருவாரூரில் எங்கள் தலைவர் போனதற்கு பிறகு இவ்வளவு பெரிய கூட்டத்தை திருவாரூரே அன்னைக்குதான் பார்க்குது. ஒரு +2 மாணவி மலம் கழிக்க போன இடத்துல ஆடை களைந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகி கொல்லப்பட்டாள். எந்த கட்சி போச்சு சொல்லுங்க? எங்க கட்சி தான் போச்சு. செல்வ பெருந்தொகை என்னும் சொல்வார்கள். அவர் மல்லிகார்ஜுன கார்கையை பிடிச்சி ஸ்டாலின் கெஞ்சி கூத்தாடி மண்டிட்டு மானத்தை எல்லாம் தொலைச்சி எங்க கூட இருங்கன்னு கெஞ்சி செட் பண்ணியிருக்காங்க. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ தமிழ்நாட்டோட வேட்பாளர் பட்டியல் எப்போ இது பண்ணுவாங்க தாவேக்காவோடது? 2 நாள்ல பண்ணிடுவாங்க. இல்ல, இப்போ ரொம்ப நாளா வந்துட்டு இன்னும் 2 நாள்ன்றது அப்படி தாவேக்கா ஒண்ணு இல்லையா? சைடுல இப்பதான் இந்த திமுகவே இன்னும் வெளியிடல. இருந்தாலும் இப்ப திமுக ஏடிஎம்கே இன்னைக்கு தான் வெளியிட்டு இருக்கான் முதல் பட்டியல். ஆனா நியூஸ் சேனல்ல பொறுத்த வரைக்கும் வேற எந்த கட்சியுமே எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதுப்பா. டிவிக்கு ஏதாவது பண்ணல, லேட் பண்ணாதான் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பல செய்திகள் வந்துட்டு வந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ அதுக்கு உங்களோட பதில் என்ன? இன்னும் 2 நாள்ல வருமா? இல்ல 2 நாள் நீங்க சொல்றீங்க, 3 நாள் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க மறுபடியும் நினைக்கிறீங்க? வேட்புமனு தாக்கலுக்கு முன்னாடி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கணும், அவ்வளவுதான். காலக்கெடுங்கிறது அதுதான். ஓகே சார். ஆமா, இப்போ பாண்டிச்சேரியில வந்து வேட்பாளர் பட்டியல் வந்து அறிவிச்சாச்சு. ஏப்ரல் 9 அங்க தேர்தல், அங்க முன்கூட்டியே வருது. சார், தாவேக்கான ஒரு கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து பல பேர்கிட்ட ஒரு பேச்சு என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஜேபியோட பி டீம் தான் வந்துட்டு தாவேக்கா. அவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரணுன்றதுக்காக இப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு வந்திருக்கு. இப்போ பாண்டிச்சேரியில வந்து நீங்க வேட்பாளர் பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 4 பேர் பிஜேபியில இருந்து வந்திருக்காங்க. நேத்து வரைக்கும் பிஜேபியில இருந்தவங்க இப்போ இங்க வந்திருக்காங்க. நிஜமாவே இப்ப பி டீம் தானே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதுக்கு உங்களோட பதில்? பாண்டிச்சேரியில 30 தொகுதிக்கும் வேட்பாளர்களை அறிவித்து விட்டோம். கேட்டீங்களா? 30 தொகுதிக்கும் வேட்பாளரை அறிவித்து அவங்கள்ட்ட வேட்புமனு தாக்கலுக்கு தயாராக சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு அங்கே பிஜேபி கட்சியில் நிலவின குழப்பத்தில் வெற்றி வாய்ப்புள்ள 4 பேர் தாவேக்காவுக்கு வர்றதா சொன்னாங்க. பாண்டிச்சேரி அரசியலை அணுவாக அங்குலம் அங்குலமாக தெரிந்து வைத்திருக்கிற எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் அவர்கள் 4 பேருடைய தகுதியை உணர்ந்து பார்த்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த 4 பேருக்கும் நாங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். நாங்கள் பிஜேபி எங்களை இயக்கலை, பிஜேபி இயக்குகிற இடத்துல நாங்களும் இல்லை. 234 தொகுதிகளும் தனியாக நிற்கிறோம் என்று அறிவித்த ஒரே கட்சி தமிழ்நாட்டு அரசியலில் தாவேக்கா தான். இப்போ எப்படி நாங்கள் பிஜேபிக்கு பி டீம்னு சொல்கிறீங்க? ஓகே, இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி வந்து அதான் சொல்கிறாரு, திமுக கட்டவிழ்த்து விடுகிற பொய். ஓகே, ஒரு திமுக தினசரி ஏதாவது தாவேக்காவுக்கு எதிராக ஒரு பொய்யை, ஒரு இமாலய பொய்யை எங்க மேல அவங்க கட்டவிழ்த்து விடுவார்கள். திமுக அந்த வேலையை செய்யுது. தாவேக்காவினுடைய பயணம், எங்கள் தலைவருடைய வருகை, எங்கள் தலைவருக்கு நாட்டு மக்கள் கொடுக்கிற வரவேற்பு, எங்களுக்கு நாங்கள் அடைந்து வருகிற வளர்ச்சி திமுகவை உறக்கத்தில் கூட எங்களை பற்றி சிந்திக்க தூண்டுகிறது. என்னை கேட்டால் 1000 பிறை கண்ட திமுக 75வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற திமுக தன்னுடைய அரசியல் வரலாற்றில் 26 கட்சியை கூட்டணிக்கு சேர்த்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்துக்கும் நெருக்கடிக்கும் ஆளாகி இருக்கிறது என்றால் தாவேக்கா தான் அதற்கு காரணம்.
ஓகே சார். இப்போ இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் வந்து எந்த ஒரு ரூபத்திலயும் வந்து பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துறக்கூடாது அப்படின்றதுல ஒரு கரெக்டான விஷயமா இருக்காங்க. இப்போ பாண்டிச்சேரி பொறுத்தவரைக்கும் 4 பேர நீங்க வந்துட்டு இது பண்ணியிருக்கீங்க இல்லையா? வேட்பாளர்களா. இப்ப அந்த 4 பேர் இது பண்ணது இவங்களும் பிஜேபி தானே. எப்படியும் டிவிகே வந்தா அவங்க பிஜேபில இருந்த ஒரு இதெல்லாம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் திங்க் பண்ணி இல்ல உங்களுக்கு ஓட்டு பிஜேபி விஷயம். வந்து ஒரு அரசியல் கட்சி தங்கச்சி. அவங்க 4 பேர் பிஜேபி வேண்டான்னு எங்க கட்சிக்கு வந்திருக்காங்க. நாங்களும் தாவேக்கா மாத்திருக்கோம். இதுல என்ன இருக்கு? இப்போ அவங்களோட மைண்ட் செட் எல்லாமே வந்துட்டு அந்த மதம் சார்ந்ததா இருக்கும் அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து சொல்றாங்க இது இல்லையா? மதத்திற்கும் சாதியினுடைய சாயலோ மதத்தினுடைய சாயமோ இல்லாத ஒரு பொலிட்டிக்கல் லீடர்னா அது எங்கள் தாவேக்கா தான். ஓகே. அதனால அவங்க அது எங்க கொள்கையை ஒத்துக்கிட்டு போவாங்க. ஓகே சார். இப்போ தளபதி அவர்கள் பெரம்பூர்ல நிக்க போறதா வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இது கன்ஃபார்மா இல்ல மறுபடியும் வேற அதான் ஏதாவது நாளை மலைச்சு தெரியும். இல்ல இப்பவே சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஆர்வமா இருக்கு. தளபதி இல்ல வரப்போறாரு பெரம்பூர்ல வரப்போறாரு. ஓட்டு கேட்க எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். அங்கதான் நிக்க போறாரு. ஓகே சார். இப்போ ஆதவ அர்ஜுனா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு. ராகுல் காந்திக்கு வந்துட்டு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். ராகுல் டீம் இந்த காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்திக்கு ஒரு டீம் இருக்கு. இன்னொரு டீம் வந்து ரொம்ப வயசான டீம் இருக்கு. இந்த வயசான டீமுக்கு தான் திமுக மேல வந்து ஒரு அன்பு இருக்கு. அவங்க தான் வந்து திமுக வச்சிருக்காங்களே தவிர ராகுலுக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு ஆமா வந்து அது சொல்லியிருக்காரு. உண்மைதான். இப்போ ராகுலுக்கு விஜயை பிடிக்கும். ராகுலினுடைய தூதுவர்கள் தான் விஜயை வந்து சந்திச்சாங்க தலைவர் வீட்டில். அவங்க போய் ராகுல் காந்தியும் சந்திச்சாங்க. ராகுல் காந்தி எங்களோட கூட்டணி வைத்துக்கொள்ள வேண்டும் நிலைப்பாட்டில் தான் இருந்தார். இங்கே தமிழ்நாடு கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை என்றும் சொல்வார்கள், செல்வ பெருந்தொகை என்றும் சொல்வார்கள். அவர் வந்து மல்லிகார்ஜுன கார்கையை பிடிச்சி ஸ்டாலின் கெஞ்சி கூத்தாடி மண்டிட்டு மானத்தை எல்லாம் தொலைச்சி எங்கள் கூட இருங்கன்னு கெஞ்சி செட் பண்ணியிருக்காங்க. அதுதான் உண்மை. ஓகே சார். இப்போ தாவேக்கான்றது வந்து ஒரு மாற்று கட்சியா மக்கள் பார்க்குறாங்க அப்படின்றது பரவலா பேசப்பட்டுட்டு இருக்கு. இன்னொரு சைடு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்கிற அரசியலை தான் மறுபடியும் சொல்றாங்க. அதே தான் பேசுறாங்க. இது விஜய் பேசுறதுனால பெருசா தெரியுது. இதுல என்ன மாற்றம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு இல்லையா? இதுக்கு உங்களோட பதில் என்ன? இருக்கிற அரசியல்னா பெண்கள் இன்றைக்கு ஒரு பாலியல் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். எந்த கட்சியும் இதுவரைக்கும் சொன்னதில்லை. எங்கள் தலைவர் இப்படி ஒரு சமூக அவலம் தமிழ்நாட்டில் நடக்கிறது, எனக்கு மிகுந்த கவலையை தருகிறது. அதற்கு ஒரு தீர்வை எட்டுவதற்கு ராணி வேலு நாச்சியார் படை என்ற ஒன்றை அமைத்து அந்த யூனிஃபார்ம் அணியாத அந்த படை தமிழ்நாடு முழுவதும் இதை கண்காணிக்கும், கட்டுப்படுத்தும்னு சொல்லியிருக்கார். பாலியல் வழக்கில் சிக்கி இருக்கக்கூடிய பெண்கள், குற்றம் சாட்டப்பட்ட பெண்கள், அவர்கள் நீதியும் நியாயமும் கிடைக்காமல் அந்த வழக்குகள் தேங்கி கிடக்கின்றன. அந்த வழக்குகளை விரைந்து விசாரித்து தீர்ப்பு வழங்கி அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்க அஞ்சலை அம்மாள் பேரால் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் நியமிப்போம் என்று அறிவித்திருக்கிறார். இது யாராவது அறிவிச்சிருக்காங்களா? தாலிக்கு தங்கம் திட்டத்தை ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்தார். திமுக ஊறுதாலி இருக்கிற திமுக அந்த திட்டத்தை ரத்து செய்தது. இன்றைக்கு ஒரு பவுனுடைய விலை 1,29,000 ரூபாய். 34 வயது தங்கை கல்யாணம் என்கிற வில்லை முறிக்க முடியாமல், தங்கம் வாங்க வழியில்லாமல் அங்கம் குலைந்து அழுகின்றார். ஆடுவார் இல்லாத அரங்கமாக, பாடுவார் இல்லாத பாடலாக, தேடுவார் இல்லாத திரவியமாக, தீண்டுவார் இல்லாத தின்பண்டமாக, யாரும் எடுத்து படிக்காத உயர்ந்த இலக்கியமாக, மொழிபெயர்க்கப்படாத மூத்த கவிதையாக எங்கள் வீட்டு வாசலில் குலுங்கி குலுங்கி அழுகின்ற பெண்களின் கண்ணீரை துடைப்பதற்கு 1 பவுன் தங்கம், ஒரு காஞ்சிபுரம் பட்டுச்சேலைன்னு எங்கள் தலைவர் வாக்குறுதி தந்திருக்கிறார். பார்த்தீங்களா? கல்யாணம் என்கிற வில்லை முறிக்க முடியாமல் கதறி கொண்டிருக்கிற பெண்களுக்கு இது ஒரு நிவாரணம். இது ஏதாவது கட்சி சொல்லியிருக்காங்களா? இன்றைக்கு தாய் தகப்பனை இழந்த பிள்ளைகளை யாராவது பராமரிப்பார்கள் என்றால் அந்த குழந்தைகளை பராமரித்தால் மட்டும்தான் இடைநிற்றல், கல்வியில் இடைநிற்றல் பிரேக் ஆகிறது தான் பெரிய கொடுமை. அதுக்கு பிறகு அந்த பிள்ளையை தூண்டுவதற்கும் அந்த பிள்ளைக்கு துணை நிற்பதற்கு ஒருவன் வரமாட்டான். அந்த இடைநிற்றல் வராமல் இருக்க அந்த தாய் தந்தை இழந்த குழந்தைகளை பாதுகாக்கிறவர்களுக்கு ஆண்டுக்கு 15,000 என்று எங்கள் தலைவர் தான் அறிவித்திருக்காரு. இப்படி ஒரு தேர்தல் இருக்கே, இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது.
ஓகே சார். இப்போ விஜய் சார் பொறுத்த வரைக்கும் டிவிகேல வந்தோனே என்ன சொன்னார்னா, ஊழல் இல்லாம ஒரு அரசாங்கத்த உருவாக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ டிவிகேக்கு எதிரா நெறைய நியூஸ் வந்துட்டு பரவிட்டு இருக்கிறதுல ஒரு நியூஸ் வந்து பார்த்தேன். ஒரு மாவட்ட செயலாளர் வந்து 50 லட்சம் ஏதோ மோசடி வழக்கு வந்து போட்டிருக்காங்க. காசு வாங்கிட்டு சீட்டு குடுக்குறாங்க. பெண்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த கட்சியில வந்து மரியாதையே இல்ல அப்படின்ற மாரி சில விஷயங்கள்லாம் பரவுது. இதுக்கு உங்க பதில்? இல்ல இப்ப நீங்க என்கிட்ட வாரீங்க தாவேக்காவுக்கு ஒரு சீட்டு வேணும்னு. உங்க பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட ரூபா கேட்குறேன். நான் ரூபா கேட்குறேன், சீட்டு வேணா ரூபா வேணும்னு. இது நான் தான் குற்றவாளியை தவிர தாவேக்கா குற்றவாளி இல்லை. பெண்கள் வந்து இந்திய அரசியல்லையே எத்தனையோ கட்சிகள் உதயமாகி இருக்கிறது, எத்தனையோ கட்சிகள் உச்சிக்கு போயிருக்கிறது. ஆனால் பெண்களை கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட ஒரே கட்சி தாவேக்கா. ராணி வேலு நாச்சியாரை பற்றி யாருக்கும் தெரியாது. இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட வரலாற்றில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு சிம்ம சொப்பரமாக இருந்து சிவகங்கை சாம்ராஜ்யத்தை மீட்டு முடிசூடி கொண்ட அந்த மகாராணிக்கு பேர் தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாது. எங்கள் தலைவர் சொன்னார். அதற்கு பிறகு அவங்கள பற்றி தேட ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறார் அண்ணன் ஸ்டாலின். அவர் மதுரையில் மேம்பாலத்திற்கு ராணி வேலு நாச்சியார் பாலம் என்று பெயர் சூட்டுகிறார் அரசு விழாவில். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் ராணி வேலு நாச்சியார் பாலம் என்று மதுரை மேம்பாலத்திற்கு பெயர் சூட்டுகிறார் என்றால் நாளைக்கு வரப்போகிற முதலமைச்சர் தான் இதுக்கு காரணம். கேட்டிங்களா? அது மாதிரி அஞ்சலை அம்மாள் யாருக்கும் தெரியாது. விடுதலை போராட்ட வரலாற்றில் வீர தியாகம் செய்தவர். கைது செய்யப்பட்டு கராக்கிரகத்தில் அடைக்கப்பட்டு கருவுற்ற நிலையில் பரோரில் வந்து குழந்தை பெற்றுக்கொண்டு பெற்றெடுத்த குழந்தையோடு குழந்தையோடு கராக்கிரகத்தில் தவம் இருந்த பெருமாட்டி. 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். தியாகத்திற்குரிய வெகுமதியாக அவருக்கு ஒரு பென்ஷன் கொடுத்த பொழுது பென்ஷன் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து நான் தியாகம் செய்யவில்லை, என்னை கொச்சைப்படுத்தாதீர்கள் என்று சொன்ன பெண்மணி. யாருக்கு தெரியும்? தமிழ்நாட்டில் எங்கள் தலைவர் தான் சொன்னார். அதனால் ஒரு வித்தியாசமான அரசியலை நாங்கள் முன்னெடுக்கிறோம். கொள்கை வழி பயணம் என்பது எங்கள் பயணம். நாங்கள் மேடைக்கு போகிற பொழுது முதல்ல இந்த கொள்கை தலைவர்கள் ராணி வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள், தலைவர் காமராஜர், அறிஞர் தந்தை பெரியார், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய திருவுருவப் படங்களுக்கு புகழஞ்சலி செலுத்தி விட்டு தான் மேடை ஏறுறோம். ஏறின பிறகு முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து கண்டிப்பாக பாடுறோம். அதற்கு பிறகு எங்கள் கொள்கை பாடலை இசைக்கிறோம். அதற்கு பிறகு உறுதிமொழி என்று சொல்லி ஒரு பெண்மணி அந்த உறுதிமொழியை வாசிக்க வலது மார்பில் கை வைத்து கொண்டு உறுதிமொழி ஏற்கிறோம். இந்தியாவினுடைய விடுதலைக்காகவும் இந்தியாவினுடைய வெளிச்சத்திற்காகவும் பாடுபட்ட தியாகிகளை நாங்கள் ஒரு காலம் மறக்க மாட்டோம். அன்னை தமிழ்காக்கு ஆவி துறந்த தியாகிகளை நாங்கள் என்றைக்கும் பின்பற்றுவோம். சட்டத்தின்படி ஆட்சி நடைபெறுகிற இந்த நாட்டில் ஒரு பாலின வேறுபாடு இல்லாமல் சமத்துவ சமூகத்தை அமைப்பதற்கு நாங்கள் உறுதியேற்கிறோம்னு அந்த உறுதிமொழி எடுத்ததற்கு பிறகு தான் கூட்டமே ஸ்டார்ட் ஆகும். இந்த ஒழுங்கும் இந்த நேர்த்தியும் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் கிடையாது. ஓகே சார். இப்போ கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. இந்த 2 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு சிஎம் வந்துட்டு சீட்டு வேணுமா அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து பேசுவாங்க இல்லையா? இன்னும் ஒரு 5 வருஷம் பாருங்க. இந்த வந்து ஏன் பார்க்கணும்? எங்களுக்கு வாய்ப்பும் செல்வாக்கும் இருக்கும் பொழுது நாங்கள் ஏன் ஒத்தி வைக்கணும்? 9 மாசத்துல ஆட்சிக்கு வந்துட்டார் என்டிஆர் ஆந்திராவில். இன்னைக்கு பல்வேஷர் ஷான்னு சொல்லி ஒரு ஆள் நேபாளத்தில் எழில் கொட்டி கிடக்கிற மலைகள் சூழ்ந்த அந்த மகத்தான மண்ணில் இன்னைக்கு 35 வயசில் காட்மாண்டினுடைய மேயர் ஆனார். இன்னைக்கு காட்மாண்டில் பழம் தின்று கொட்டை போட்ட பெருச்சாளிகள் 10ஆம் வசதிகள் எல்லாம் இருக்கிற அந்த கிழட்டு முதலைகளையெல்லாம் தூக்கி கடாசிட்டு நேபாளத்தில் நடந்த பொது தேர்தலில் பல்வேர் ஷா அந்த நாட்டினுடைய அதிபராக முடிசூட்டப்பட்டார். காட்மாண்டில் அந்த அதிசயம் நடந்திருக்கிறது. காட்மாண்டில் பல்வேர் ஷா, கன்னி தமிழ்நாட்டில் விஜய். ஓகே சார். இப்போ வந்துட்டு
டிவிக்கே பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை வந்து பல பேர் வந்து ஒரு ஆக்டராக தான் இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சின்ன குழந்தைங்களா ரசிகர்களாக வந்துட்டு இருக்காங்க. தொண்டர்களை தாண்டி ரசிகர்கள் கூட்டம் அவருக்கு நிறைய இருக்கு. அந்த மாதிரி இதில் இன்னும் வந்து அந்த கரூர் விஷயம் வந்து இன்னும் சிபிஐல வந்துட்டு இருக்கு. இப்போ அவர் பிரச்சாரம் பண்ண போனால் இதே மாதிரி கூட்டம் வருமா? இல்லை கூட்டம் கண்டிப்பாக வரும். கூட்டம் அதை எப்படி அதிகமா வரும். மேனேஜ் பண்ணுவீங்க? அதிகம் வரும், கூட்டம் அதிகம் வரும். இதுவரைக்கும் இருந்தது ஸ்டாலினுக்கு போலீஸ், இனி இருக்கிற போலீஸ் தேர்தல் ஆணையத்தினுடைய போலீஸ். கேட்டிங்களா? பாண்டிச்சேரிக்கு எங்கள் தலைவருக்கு பாதுகாப்பு கொடுத்ததை நன்றி உணர்ச்சியோட பேசினார் பாண்டிச்சேரி கூட்டத்தில். ரெங்கசாமி இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு உரிய ஒத்துழைப்பை காவல்துறை மூலம் கொடுத்து இன்னி தேர்தல் ஆணையம் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிடும். கூட்டம் வரத்தான் செய்ய அந்த கூட்டத்தை எப்படி ஒழுங்கு பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். எந்தவித அசம்பாவிதமும் நடக்காமல் நாங்கள் கூட்டத்தை நடத்துவோம். ஓகே சார். இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட இன்னொரு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்குமே பேசவே மாட்றாரு அவரு. எதுவுமே சொல்ல மாட்றாரு. ஒரு விஷயம் நடக்குதுன்னா 2 நாள் கழிச்சு பேசுறாரு. ஒரு ஆறுதல் கூட சொல்ல மாட்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா விஜய் சாரை சேஸ் பண்ணிட்டு போன ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவர் நேத்து வந்து இறந்து போயிருக்காரு. அதுக்குமே விஜய் வந்து எதுவுமே பேசல, ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? உடனடியாக எங்கள் மாவட்ட செயலர் விஜய் சரவணனை மருத்துவமனைக்கு போக சொல்லி அந்த தம்பியினுடைய புகழ் உடம்பை அவங்க வீட்டுக்கு எடுத்து சொல்லி ஆறுதல் சொல்லிவிட்டு உங்கள் குடும்பத்திற்குரிய தேவைகளை எங்கள் தலைவர் நிறைவேற்றுவார். தலைவர் தஞ்சை பயணம் வரும்பொழுது உங்களை சந்திப்பார்னு சொல்லியாச்சு. அது செய்தியால் எங்கள் செய்தியை போட மாட்டீங்க, நீங்கள் எங்கள் செய்தியை சொல்ல மாட்டீங்க, எங்களை இருட்டடிப்பு செய்வதிலே நீங்கள் இன்பம் காணுவீங்க. இந்த வேலையை எல்லா ஊடகங்களும் செய்து, குறிப்பாக சன் நியூஸ் அந்த எங்களை ஒரு கட்சியாகவே மதிக்கலை. எல்லா ஊடகங்களும் எங்களை முன்னிறுத்துவதற்கு தயங்குகின்றன. அதுக்கு திமுக சர்க்கார் தான் காரணம். இதை தாண்டி நாங்கள் வளருகிறோம். ஓகே சார். இப்போ திமுக சைட்ல இருந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அவதூறா வந்துட்டு பரவிட்டு இருக்கு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதுலயே தெரியுது ஓகே இவங்க வந்து எதிர்க்கட்சியா வந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. ஆளுங்கட்சியா வர போறோம் இல்ல முன்னாடி ஸ்டார்டிங்ல வந்துட்டு எதிர்க்கட்சியா இருக்க போறாங்களோ அப்படின்ற ஒரு இது இருந்தது. இப்போ அதை இன்னும் தீவிரப்படுத்துறதுல ஒருவேளை சிஎம் ஆயிருவாங்களோன்ற ஒரு டவுட் அவங்களுக்கு வந்திருக்கு. ஒருவேளை இல்ல, நிச்சயம். நிச்சயமா. நான் அப்படி பேசினா என்ன அடிப்பாங்களே? நான் அப்படி பேச முடியாதுல்ல, தானே பேசணும். நான் சொல்றேன்ல, நிச்சயம் முதலமைச்சர் ஆவாரு. அது எப்படி எந்த அளவுக்கு? நான் கேட்குறேன், எனக்கு நான் 39 ஆண்டு கால சர்வீஸ் இருக்கு எனக்கு. என்னுடைய அரசியல் வரலாற்றில் நான் இப்படி ஒரு க்ரௌடை இதுவரைக்கும் பார்த்ததில்லை. கேட்டிங்களா? திமுகவுக்கு க்ரௌடு வரும், அது திரட்டப்பட்ட கும்பல். எங்களுக்கு வருகிறது தானாக வருகிற கூட்டம், வராதேன்னு சொன்னாலும் வருகிற கூட்டம். குழந்தை எடுத்துக்கொண்டு வராதீர்கள் என்று சொன்னாலும் குழந்தையோடு வந்து நிற்கிறாளே ஒரு தாய். என்னை பின்பற்றாதீர்கள் என்று சொன்னாலும் எங்கள் தலைவருக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கானே. இந்த ஆர்வமும் இந்த முனைப்பும் இந்த ஆரவாரமும் ஆர்ப்பாட்டமும் தமிழ்நாட்டில் எந்த கட்சி கூட்டத்திலையும் பார்க்க முடியாது. திமுக கூட்டத்தை பார்த்தீங்கன்னா செத்தவன் கையில் வெத்தில கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருப்பானோ. எங்கள் கட்சியில் அப்படி இல்லை. கை தட்டி ஆரவாரம் செய்வான், துண்டை தூக்கி உலுக்குவான், தலைவரை பார்த்தோன்னே ஒரு பரவச நிலைக்கு வருவான். திமுகவில் அதெல்லாம் பார்க்க முடியாது. உதயநிதியெல்லாம் உளுத்து போன உளுந்து விடாதெல்லாம். சரி, உதயநிதி சார் வந்துட்டு திருவாரூர்ல நிக்க போறதா ஒரு செய்தி வந்து. ஆமா, 16 தொகுதியும் தமிழ்நாட்டில் தலைநகர் சென்னையில் இருக்கிற 16 தொகுதியும் தாவேகாவுக்கு தான் சாதகமா இருக்கு. அதனாலதான் திருவாரூருக்கு இடம்பெயர வேண்டியதுதான். இப்ப திருவாரூர்ல அவருக்கு எந்த திருவாரூர் போனாலும் நாங்க பெரிய சவாலா தான் இருப்போம். அங்கேயும் நாங்க ஜெயிச்சு காட்டுவோம். எப்படி போனாலும் லாக் பண்றீங்களா? ஆமா, திருவாரூர்ல எங்க தலைவர் போன பொழுது கூட்டத்தை பார்க்கலையா நீங்க? கருணாநிதியினுடைய சொந்த மாவட்டத்தில் திருவாரூரில் எங்கள் தலைவர் போனதற்கு பிறகு இவ்வளவு பெரிய கூட்டத்தை திருவாரூரே அன்னைக்குதான் பார்க்குது. ஆழித்தேரோட்டத்திற்கு வராத கூட்டம் எங்கள் தலைவருடைய நிகழ்ச்சிக்கு வந்தாங்க. ஓகே சார். இப்போ நீங்களே சொன்னீங்க வராதீங்கன்னு சொன்னாலும் வராங்க. இது ஒரு அளவு கடந்த அன்பை வந்து தெரிவிக்குது. இருந்தாலும் இந்த அன்பே வந்துட்டு அவருக்கு ஒரு ஆபத்தா மாறி இல்லையா விஜய் சாருக்கு? இல்லை, ஆபத்து இல்லை. அது அவங்களையெல்லாம் பயிற்சி கொடுக்கணும். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. தேர்தல் முடிஞ்சவரை அந்த வேலையெல்லாம் தொடங்கும். ஏன்னா நான் எதுக்காக இதை மறுபடியும் எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன்னா, தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. கூட்ட நெரிசல், ஆக்சிடென்ட், அவரை போய் இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு களத்தில் இறங்க போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த களத்தை பார்க்கும்போது இன்னும் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கிறது. அது இல்லாமல் பார்த்துக்கிடுவோம், அந்த பிளான் எல்லாம் போட்டோம். சரி, ஓகே சார். இப்போ நிறைய சர்வேஸ்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, யார் வந்துட்டு வின் பண்ணுவா அப்படின்றது. அப்படி பார்க்கும்போது கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ஒரு 22% மேலே வந்து விஜய் அவர்கள் தான் வின் பண்ணுவார், டிவிக்கே தான் வின் பண்ணும் அப்படின்ட்டு இருந்தது.
மறுபடியும் அவர் எதுவுமே பேசாம இருக்கும்போது, எந்த ஒரு விஷயமும் கட்சி சார்ந்தோ, இல்ல வேற ஏதாவது பொதுமக்கள் சார்ந்தோ எதுவுமே பேசாம இருக்கும்போது, இன்னொரு சர்வே எடுக்கும்போது அது ஒரு 8% குறைஞ்சிருக்கு. இப்படி ஒரு அமைதியா இருக்கிறது ஒரு பிரச்சனையா தெரியலையா அவருக்கு? விளாத்திக்குளத்துக்கு அருகில் வேடநத்தத்தில் ஒரு +2 மாணவி மலம் கழிக்க போன இடத்துல ஆடை களைந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகி கொல்லப்பட்டாள். எந்த கட்சி போச்சு சொல்லுங்க? எங்க கட்சி தான் போச்சு. ஏடிஎம்கே தானா? போகல. தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சென்னையிலிருந்து புறப்பட்டு தூத்துக்குடி சென்று இறங்கி அந்த வேடந்தத்துக்கு போய் இந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னார். கேட்டிங்களா? நாங்கள் ஒன்றும் கருத்து சொல்லாமல்லாம் ஒன்றும் இல்லை. தேவைப்படுகிற பொழுது இடத்துல எங்கள் கருத்தை சொல்லுகிறார். அதுதான் சார் பிரச்சனை. தேவைப்படுற இடத்துல தான் சொல்லுவீங்களா? இதே மாதிரி கஸ்டடியல் டெத் எல்லாத்துலேயும் சொல்லப்படாது. எல்லாத்துலேயும் சொல்லவும் வேண்டாம். ஓகே. எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கான் சீமான். அவனுக்கு என்ன நிலைமை இருக்கு? குட்டிச்சுவராக இருக்கான். ஓகே சார். சீமான் அவர்களோட இதெல்லாம் பாத்தீங்களா? தேர்தல் பிரச்சாரம். நம்ம ஒரு பைத்தியம் பவனி வருகிறதுன்னு தலைப்பு போடலாம். ஐயோ. என்னெல்லாம் புதுசா இருந்தது? ஓகே, இந்த உருட்டெல்லாம் புதுசா பாக்குறேனே அப்படின்னு ஏதாவது தோணுச்சா உங்களுக்கு? அல்ல, அது எல்லாமே ஹம்பக்கம். பேசுறது எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது. எல்லோருக்கும் அரசு வேலைன்னா எப்படி கொடுக்க முடியும்? சார் அது அப்போ தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறவெல்லாம் தற்கொலை பண்ணணுமா? பைத்தியம் அவனு. சார் விஜய் சார் வந்து 6 சிலிண்டர் வந்து இலவசமா தரேன்னு சொன்னதை வந்து அவர் மெயின் பண்ணி பேசியிருந்தார். நான் வந்து மற்றவங்க மாதிரி 6 சிலிண்டர் வந்து இலவசம்லாம் சொல்ல மாட்டேன், நானே வந்துட்டு கேஸ் தயாரிப்பேன் அப்படின்றதுலாம் சொல்லியிருந்தார்ல. அது அவனே கேஸ் தயார் பண்ண. இவனு கேஸை பற்றி என்ன தெரியும்? மாடு வளர்ப்பேன், மாட்டுலேருந்து மாடு வளர்ப்பான், ஆடு வளர்ப்பான். மாடு ஆடுக்கு ஓட்டுரிமை இருக்குமானா 1% ஓட்டு வாங்குவான், அவ்வளோ. அவன் மெண்டல் தான்.